இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவர்களை அவர் எப்பொழுதும் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த உலகத்திலேயே எவ்வளோ பெரிய மோசமான பவையில இருந்தா கூட தேவன்கிட்ட அப்பா அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்த்திட்டீங்கன்னா அவரிடத்துல இரக்கத்தை பெற்று மன்னிப்பை பெற்று நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா அந்த பெருமை, அகங்காரம், எல்லாத்துலேயும் தான் அப்படிங்கிற அந்த சுயநலம், இதான் பிசாசனுடைய விஷயம். பாருங்க, அது தேவனிடத்துல நெருங்கவே விடாது. அவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், அவன் வாழவே முடியாது. இப்படிப்பட்ட அந்த மோசமான குணம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எந்த விதத்துலலாம் தோல்வி இருக்கும், அங்கே இந்த மாதிரி ஏதாவது விதத்தில் தாழ்ச்சி இல்லாமல் இருக்கிறோமா, இன்னும் தேவனுக்கு விட்டு கொடுக்காம இருக்கிறோமா, இல்லை இன்னும் நம்ம சுயத்தில் எங்கே செயல்பட்டு இருக்கோமாங்கிறத நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தாழ்த்துக்கிற தேவன் உயர்த்துறாருன்னு சொல்லிட்டு அழகா யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 9-10 பாங்க. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. பார்த்தீங்களா? அதாவது துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள்னா நம்மளுடைய குற்றத்தை உணர்ந்து நம்மள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத அந்த மாம்ச சிந்தனைகள் எல்லாம் எடுத்து போடும்படி நம்மளே தாழ்த்தி சுத்திகரிக்கும்படி வைக்கிறது, அதுதான் சொல்றாரு. அப்படியாக ஏன்னா 8ல் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். ஏன் ஆண்டவரே நான் சரியில்லை, என்னை மாற்றுங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் இருக்கலாம். அதாவது இந்த உலக பிரகாரமாக சந்தோஷம், இந்த உலக பிரகாரமான இந்த பாவத்தில் கிடைக்கிற சந்தோஷம், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துங்க, அவருக்கு முன்பாக விட்டு கொடுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை மறுபடியும் உண்மை போல மாற்றுங்க, என்னக்குள்ள நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு தேவன்கிட்ட ஆசீர்வாதம் உயர்வுனா நான் எப்படினாலும் இருந்துக்கிறேன், தேவன் ஆசீர்வதிக்கணும் நான் முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம பாவ விலகத்தை விட்டு அந்த பாவ வழிகளை விட்டு தேவனத்துல திரும்பி சரியில்லை. ஆக்சுவலாக இந்த உணர்வே நமக்கு ஆவியானவர் தான் கொடுக்குறாரு. ஆனால் அது கோஆப்ரேட் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. தேவன் நமக்கு உணர்த்தும் பொழுது ஆமாம் நான் சரியில்லை, எனக்கு தேவன் தேவை, அவருடைய மன்னிப்பு தேவை, அவர் எனக்கு உதவி செய்யணும், நான் மாற விரும்புகிறேன்னு சொல்லி அவர் கொடுக்குற அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு தாழ்த்தும் பொழுது எவ்வளோ ஒஸ்டான ஒரு மோசமான வாழ்க்கையாக இருந்தாலும் தேவன் அங்கேருந்து தூக்க வல்லவர். மேபி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நாடுகளே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் இஸ்ரேல் மக்கள் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு ஜனங்களும் தேவனுக்கு தங்களை தாழ்த்துறாங்க, ரெட்டு உடுத்துறாங்க, ராஜாக்கள் முதற்கொண்டு உபவாசம் இருக்கிறாங்க, தாழ்த்தி அப்படி செபிக்கும் பொழுது அவங்க காப்பாற்றப்படுறாங்க. அதே போல் இங்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 நாளாகவும் 7:14. இன்றைக்கு கூட நம்மளை சுற்றி இருக்கிற எந்த மோசமான சுச்சுவேஷனாக இருக்கலாம், நம்ம நாட்டில் நடக்கிற நிலங்களாக இருக்கலாம், எந்த விதமான நிலவரங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் பொழுது அங்கே கண்டிப்பாக தேசம் காப்பாற்றப்படும், தேசத்தில் இருக்கிற மக்கள் காப்பாற்றப்படுவாங்க, அவர் விசுவாசிகள் காப்பாற்றப்படுவாங்கல்ல, சந்தேகமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அவருடைய பிள்ளைகள் தான் போட்டிருக்கு பாருங்க. அவங்க என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, அதாவது அவரோட பேசி உறவாடி அவர் முகத்தை தேடின்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன? தேவனை தேடுவது அப்படின்னா என்ன? அவர் தான், அவர் பிரசன்னம் தான், அவர் என்ன சொல்ற அவர் வார்த்தை தான், அவர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி வருவது, எல்லாத்தையும் மற்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், இந்த உலகம் வேண்டாம் தேவனே, நீர் தான் வேணும், உம்முடைய அந்த சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், நான் என்னை விட்டு கொடுக்குறேன், என்னை தாழ்த்துறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் இந்த ஃப்ரீ வில் ஒன்று கொடுத்துறதுனால அவனே தான் பாருங்க வாலண்டியராக விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. தேவனான எல்லா விதத்திலும் அவனுக்கு உணர்த்துவார், உதவி செய்வார். சரண்டர் பண்ண வேண்டியது, உபே பண்ண வேண்டியது யாரோட வேலை? நம்மளோட வேலை. அப்படி செய்யும் பொழுது அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. தேசம் மட்டும் இல்லை, உங்கள் வீடு, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய குடும்பம், உங்கள் பிள்ளைகள், எந்த இடத்துலலாம் க்ஷேமம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இப்படியாக தேவனுக்கு முழுமையாக விட்டு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க, உபவாசுங்க, அவர்கிட்ட நெருங்குங்க, அவர் சித்தம் நடக்கட்டும் விட்டு கொடுங்க, மாம்சத்தினால எடுத்து போட்டு என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லுங்க. அவர் அவருடைய அந்த ஆவியை ஊற்றி ஜீவனை ஊற்றும் பொழுது எல்லாம் க்ஷேமமாக மாறும். ஹல்லேலூயா. செபிக்கலாம். இந்த நேரத்தில் மகா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆண்டவரை செய்யட்டும், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட